இன்னைக்கு ஆக்டர் நவீன் சந்திரன் ஹீரோவா நடிச்சிருக்க 11 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 11 படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே மாஸ்க் போட்ட ஒருத்தன் யாரையோ கொலை பண்ணி பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறான். இந்த கேஸை போலீஸ் ஆஃபீஸர் ஏசிபி ரஞ்சித் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஆனால் இதே சேம் பேட்டர்னில் அடுத்தடுத்து 5 கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இப்படி வரிசையாக நிறைய கொலைகள் மட்டும்தான் நடக்குது. ஆனால் அந்த கொலைக்கான ஆதாரமோ எவிடன்ஸோ எதுவுமே இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆஃபீஸர் ரஞ்சித்துக்கு கிடைக்கல. ஒரு நாள் ஏசிபி ரஞ்சித்துக்கு இந்த கேஸை பற்றின ஒரு லீடு கிடைக்குது. அதை விசாரிக்கிறதுக்காக போன ஏசிபி ரஞ்சித்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டால அவர் கோமாவுக்கு போயிட்டாரு. போலீஸ் ஆஃபீஸர் ரஞ்சித் கோமாவுக்கு போன காரணத்தினால இந்த படத்துடைய ஹீரோ ஐபிஎஸ் அரவிந்தனுக்கு போது அவர் தான் இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு மேலிடத்துல சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஐபிஎஸ் அரவிந்தன் இந்த கேஸுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, அந்த கொலைகாரன் யாரு, எதுக்காக வரிசையா ஒரே மாதிரி எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சாரா, அந்த கொலைகாரன் அடுத்தடுத்து கொலை பண்ணாம நம்ம ஹீரோ தடுத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. படத்தோடைய ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதை ரொம்பவே சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காரு டைரக்டர். படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே படத்துடைய சென்டிமெண்ட் சீன்லாம் நம்ம கூட ஈஸியாகவே கனெக்ட் ஆயிடுச்சு. கொலகாரம் எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்க காரணம் கரெக்டாக இருக்குது. கொலகாரம் பண்ணது கரெக்டு தான். அவன் இவங்க எல்லாரையும் இப்படி தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு நாமளே அந்த கொலைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம மனசை மாற்றி கொண்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வர ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்னு கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் அப்படின்னு எல்லாமே வச்சு சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. டோட்டலாக 11 படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்குது. 11 படம் இப்போ அமேசான் பிரைம், டென்ட் கொட்டாய், ஆஹா தமிழ், சிம்பிளி சவுத் அப்படிங்கிற இந்த எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ இல்லை ஒரு சூப்பரான படத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.